வணக்கம் ராஜேஸ்வரி. நாம் இப்போது பார்த்த காட்சிகள் அனைத்துமே நேற்று மற்றும் இன்றும் பட்டறைவாக்கம் ரயில் நிலையத்தில் நடந்த பதற்றமான சூழ்நிலையை காட்டுகிறது. சென்னை பட்டறைவாக்கம் ரயில் நிலையத்தில் நேற்று மாலை 3 மணி அளவில் சென்னை கடற்கரையிலிருந்து அரக்கோணம் வரை செல்லக்கூடிய மின்சார ரயில் ஒன்று பட்டறைவாக்கம் ரயில் நிலையத்துக்கு வந்தது. அப்போது அந்த மின்சார ரயிலில் பயணித்து வந்த பிரசிடென்சி, அதாவது மாநில கல்லூரி மாணவர்கள் பட்டறைவாக்கம் ரயில் நிலையம் வந்ததும் அங்கு ரயிலுக்காக காத்து கொண்டிருந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்த கற்களை எடுத்து ஒருவருக்கு ஒருவர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்த பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள், பொதுமக்கள் என அனைவரும் பதற்றமான சூழ்நிலை உருவாக்கி அங்கிருந்து அலறடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்நிலையில் இந்த பதற்றமான சூழ்நிலை தற்போது அங்கிருந்த ரயில்வே போலீஸ் ஒருவரால் இந்த வீடியோ காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது பதிவாகியுள்ள மாணவர்கள் சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டு வரும் நிலையில் தற்போது 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 10 பேரை தேடி வருவதாக ரயில்வே டிஎஸ்பி ரமேஷ் நம்மளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இது நேற்று மட்டும் இல்லாமல் இன்று காலையும் பட்டறைவாக்கம் ரயில் நிலையத்தில் மாநில கல்லூரி மாணவர்கள் மற்றும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 2 கல்லூரி மாணவர்களும் ஒருவருக்கொருவர் பாட்டில்கள் மற்றும் கற்களால் தாக்கி கொண்டுள்ளனர். பட்டறைவாக்கம் ரயில் நிலையத்தில் அம்பத்தூர், தொழிற்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பெரும்பாலான தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள், ஆண்கள் மற்றும் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய முதியவர்கள் எனும் பெரும்பாலானோர் பயன்படுத்தக்கூடிய முக்கிய ரயில் நிலையமாக கருதப்படுகிறது. இந்த ரயில் நிலையத்தில் மாணவர்களின் இத்தகைய மோதலால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. தற்போது ரயில்வே டிஎஸ்பி ரமேஷ் இந்த சம்பவம் குறித்து தகவல் கேட்டபோது 2 கல்லூரிக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவர்களை உடனடியாக நிரந்தரமாக கல்லூரியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் தெரிகிறது. தலைமறைவாக உள்ள மாணவர்கள் தேடி வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் பல மாணவர்கள் மீது வழக்கு பதியக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். हेलो उल्ले पो यार उल्ले पो अम्मा उल्ले पो वीडियो बना रहा है, क्या कर रहा है? उल्ले पो तमी उल्ले पो ओके नो प्रॉब्लम उल्ले पो